ஸ்டாலின் ஐயா, முதல்வர் ஐயா, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தரவுகளை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்லி சட்டப்பேரவையில் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் தடுத்துடுத்துன்னு சொல்லி உப்புக்கு சப்பில் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அந்த சாதி மக்களை இப்படி ஏமாத்துறீங்களே, இது நியாயமா? தமிழக முதல்வரே, ஆவணத்தை வச்சு பேசினாலும் கூட ஆதாரமாக பேசாமல் அந்த சாதி மக்களை இப்படி இடஒதுக்கீடு சொல்லி சொல்லி இந்த தேர்தலை பூரா வாமுட்டு போட்டுக்கிறீங்களே, அந்த சாதி இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற போகுதோ உங்கள்கிட்ட? நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு ஆட்சி பண்ண போகிறீங்களோ? ஸ்டாலின் ஐயா, 10 விழுக்காடு தரவுகள் எப்பையா கொடுக்க போறீங்க? பீகாரில் உச்சநீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடுத்துச்சா? எப்போ, எங்கே இருக்குது? ஆதாரபூர்வமாக ஒரு முதல்வர் நீங்கள் சொல்ல முடியுமா? ஏனையா இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு நாடகம்? அடா 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 அடா, யார் நம்புவா? உங்கள்கிட்ட இருக்கிற வன்னியார் நம்புவா? அந்த ஜாதி மக்களை ஏமாத்தாதுங்கய்யா, பாவப்பட்ட ஜாதியா. நன்றி. தமிழக முதல்வரே, சட்டமன்றத்திலே இன்று வெகுசாதி மக்களான ஒரு சாதி வன்னிய சாதி மக்களை பற்றி பேசியிருக்கிய. இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் இல்லை, அதனால் பேசியிருக்கிய. பரவாயில்ல, இப்பயாச்சும் வாய் திறந்தீல. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்தணுமா? மாநிலத்தில் யாரும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது இல்லையா? இந்திய நாட்டில் உதாரண மாநிலங்கள் இல்லையா? ஆந்திரா இல்லையா? கர்நாடகா இல்லையா? பீகார் இல்லையா? தமிழகத்தில் உங்களால் நடத்த முடியாதா? எழுதி கொடுத்த அதிகாரி உங்களுக்கு சரியாக எழுதி கொடுக்கலையா? பேச சொன்ன அதிகாரி உங்களுக்கு சரியாக பேச சொல்லி கொடுக்கலையா? என்ன பண்ணுவே? பாவம், இந்த சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க அந்த கூமுட்டைகள் எல்லாம் வாக்குகளை பணத்துக்கு வாங்கிட்டு போய் தான் உட்காந்துருக்காங்க. அவருக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக சமூக நீதினா என்னென்னு தெரியும். சமூக நீதி பற்றி பேசியே தேர்தலை 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்களும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மக்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வீணாக போன ஜாதி அந்த வன்னிய ஜாதி, அந்த மக்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏமாத்துங்க ஐயா, ஏமாத்துங்க. இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தானே இருப்பா. திராவிட மாடல், அருமையான நியாயம் சட்டமன்றத்தில். நன்றி, வணக்கம்.